Hello friends, welcome to C language Tamil tutorial part 36. நான் சீனு. இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்ற ஒரு முக்கியமான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். நான் ஆரே அப்புறம் ஸ்ட்ரிங் அதெல்லாம் சொல்லித்தரும்போது சொன்னேன். ஒரு வேரியபிளுக்கு அதோட பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் ஆரே அப்படின்றது. ஆனால் இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சிங்கிள் வேரியபிளுக்கு அதிகபட்சமாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு அதோட பவரை மிக அதிகமாக சொல்லக்கூடியது இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. நான் நார்மலாக ஒரு இதுக்கான சின்டெக்ஸ் மட்டும் எழுதியிருக்கேன். அது ஹெட்டர் ஃபைல் ஃபங்க்ஷன்ஸ் அது ஸ்டார்ட் ஆகிற இடத்துல இருந்து. இப்போது நான் ஸ்ட்ரக்சர் பற்றி ஒரு சின்ன ப்ரோக்ராம் போட்டுக்கப்புறம் ஸ்ட்ரக்சருக்கு அப்படின்னு ஒரு சின்ன சைடில் எழுதிக்கிறேன். ஸ்டூடெண்ட் அப்படின்னு எழுதிடுறேன். ஸ்ட்ரக்சருக்கு சியில் எழுதக்கூடியது நேம் பார்த்துக்கோங்க, STRCT அப்படின்றது ஸ்ட்ரக்ஸ் அப்படின்றதோட நிறுத்திடுது. ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளார நான் கேரக்டர் கொடுக்குறேன், நேம் அதாவது எவ்வளோ சைஸ் வேணுன்றது கொடுத்துட்றேன். ஒரு 30க்குள்ளார நேம் எழுதுகிற மாதிரி நான் கொடுக்குறேன். அப்புறம் இன்டீஜரில் ரெஜிஸ்டர் நம்பர் கொடுக்குறேன். அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேமு சப்ஜெக்டில் வாங்கிங்கிற மார்க்கை டோட்டல் பண்ணி அவரேஜ் பண்ணுறதுக்கு நான் ஒரு குட்டி ப்ரோக்ராம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி போடுறேன். எவ்வளோ சிம்பிளாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். M1 M2 M3 அப்போ தான் 3 மார்க் ஆட் பண்ணுறேன். அதுக்கு டோட்டல் போடுறேன். ஓகே, இது எல்லாத்தையும் இன்டீஜர் வேல்யூவில் இருக்கிறேன். ஃப்ளோட்டில் ஆவரேஜ் வேல்யூ வர மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஆவரேஜ் வேல்யூ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு முக்கியமாக ஞாபகம் வச்சு வேண்டியது செமிகோலன் போடுங்க, அது ரொம்ப முக்கியமானது. இது பார்த்திங்கன்னா இதுதான் நான் ஸ்ட்ரக்சருக்காக எழுதியிருக்கிற ஃபங்க்ஷன். இப்போ தான் நான் மெயின் ப்ரோக்ராமுக்கு வர்றேன். இது வந்து நம்ம நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க் ஷீட் போட சொன்னிங்கன்னா நீங்களே போடுவீங்க. அதே மாதிரி தான் நான் அந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணி இன்னும் எப்படி சிம்பிளாக போடுறேன் அப்படின்றத பாருங்கள். அந்த ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்டை கால் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா அதாவது ஸ்டூடெண்ட் 1 அப்படின்ற ஒரு வேரியபிளை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதாவது டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த S1க்கு என்ன டேட்டா டைப் அப்படின்றதெல்லாம் நான் எதுவும் மென்ஷன் பண்ணல. நான் சொன்னேன் ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு சிங்கிள் வேரியபிளோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு. இப்போ இந்த S1ல் பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நம்ம மேலே டிக்ளேர் பண்ணியிருக்க எல்லா டைப்பான கேரக்டரையும் அதாவது டேட்டா டைப்பையும் இந்த ஒரே வேரியபிளில் ஹேண்டில் பண்ண முடியும். அது எப்படின்றத பார்க்கலாம் பாருங்கள். நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்றேன். printfல என்டர் நேம் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். /n என்டர் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு நான் கேட்குறேன். அதை வந்து இன்புட் வாங்குகிறேன். இன்புட் வாங்கிறதுக்காக நான் எழுதுகிறேன். நம்ம கெட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னா எதில் வாங்குகிறோம் அப்படின்றது S1.name அப்படின்றதுல நான் இன்புட்டை வாங்குகிறேன். மறுபடியும் பிரிண்ட் ஆஃப் பண்ணுறேன். என்ன பிரிண்ட் ஆஃப் பண்ணுறோன்னா /n போட்டு என்டர் ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றத நான் எழுதுகிறேன். நீங்கள் இங்கே இது தான் யூஸ் பண்ணணும் இல்லை, அதாவது printf தான் யூஸ் பண்ணணும் இல்லை. நான் ஒரு ஃபார்மேட்டுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் பார்த்ததானே புரியணுன்றதுக்காக. நீங்கள் கெட்ஸ் புட்ஸ் அப்படின்றதையும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக போயிடும். நான் அது எழுதுன்னா புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் அது குழம்பு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இதுவும் வேலை செய்யுது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் மேலே ஒரு சின்ன இது எழுதியிருக்கேன். இப்போது ஸ்கேனப்பில் நான் வேரியபிளுக்காக வாங்குகிறேன்.
பர்சன்டேஜ் டியில் தான் வாங்க போகிறேன். ஏன்னா இப்போ வாங்குறது இன்டீஜர் வேல்யூன்றதுனால மார்க்கெல்லாம் பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ணியிருக்கேன். பர்சன்டேஜ் டி எதோட மார்க் வாங்குகிறேன் அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். ஆம்பர்சன் ஆஃப் S1 டாட் ரிஜிஸ்டர் நம்பரை நான் இன்புட் வாங்குகிறேன். ஓகேங்களா, ரிஜிஸ்டர் நம்பர் இன்புட் வாங்கிட்டேன். இப்போ வந்து மறுபடியும் நான் printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே எழுதுகிற ஒவ்வொன்றுத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்டர் மார்க் கேட்குறேன், M1 மார்க், M2 மார்க், 3 மார்க்கு நான் கேட்குறேன். 3த்துக்கும் இன்புட் ஃபங்க்ஷன் எழுதணும். ஏன்னா 3 மார்க்கும் கேட்குறதுனால ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணுறேன். நான் மார்க்குன்றதுனால எல்லாமே பர்சன்டேஜ் டி தான் யூஸ் பண்ண போகிறேன். அது எதில் வாங்குகிறோன்றது தான் இங்கே முக்கியமானது. அதாவது S1 டாட் மார்க் 1 அப்படின்றதில் வாங்குகிறேன். அதே மாதிரி மார்க் 2 அப்படின்றத சேம், அதுக்கும் பர்சன்டேஜ் டி தான். இதுக்கும் பார்த்தோன்னா ஆம்பர்சன் அது S1 டாட் M2. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். S1ன்ற ஒரே வேரியபிள் டாட் வச்சு இந்த M1 ரிஜிஸ்டர் அந்த வேரியபிள்லாம் நான் தனியாக ஸ்டூடெண்ட், அது ஸ்ட்ரக்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இப்போ 3ஆவதுக்கும் நான் எழுதிடுறேன். பர்சன்டேஜ் டி யூஸ் பண்ண போகிறேன். இதை நீங்கள் கவனிங்க, நான் சொல்லிகிட்டே இருக்கும்போது நீங்கள் கவனிக்கலன்னா அப்புறம் அடுத்தது ஆவரேஜ் வேலைக்காக வேறு ஒரு அதுக்கான ஸ்கேன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. S1 டாட் இப்போ M3 3 மார்க்கையும் வாங்கியாச்சு. அடுத்தது அதை டோட்டல் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா S1ல் அதை டோட்டல் போட்டுடுறேன். அது S1 டோட்டல் ஈக்குவல் டு வாங்கின 3 மார்க்கையும் ஆட் பண்ணுற மாதிரி S1 டாட் M1 ப்ளஸ் S2 டாட் S1லே தான் அனைத்தும் M2 ப்ளஸ் S1 டாட் M3 வாங்கின 3 மார்க்கையும் இதில் வச்சு ஆட் பண்ணிட்டேன். இப்போது அதுக்கான ஆவரேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். S1 டாட் ஆவரேஜ் ஈக்குவல் டு நம்ம ஏற்கனவே ஆட் பண்ணதுனால ஷார்ட்டாக S1 டாட் டோட்டல் டிவைடட் பை அப்படின்னு போட்டுக்கலாம். 3.00 போடுறேன். இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இது 3.00 அப்படி என்னன்னா நம்ம இந்த ஆவரேஜ் வேல்யூவை நம்ம இங்கே மேலே காட்டியிருக்கேன், ஃப்ளோட்டில் தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோன்னு. நம்ம வெறும் 0ன்னு கொடுத்துக்கிட்டாலையும் அது 3ன்னு கொடுத்தாலையும் அது 0வில் எடுத்து தான் நம்மளுக்கு வேல்யூ காட்டும். இங்கே ஆவரேஜ் வேல்யூன்றதுனால 0.00 நீங்கள் சேர்த்துக்கணும். ஏன்னா ஃப்ளோட்டில் நம்ம டிக்ளேர் பண்ணுறதுனால. இப்போ நான் வேல்யூஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். printf கொடுத்துட்டு /n அதாவது டோட்டல் வேல்யூ எவ்வளோ அப்படின்றது டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கு பர்சன்டேஜ் டி, ஏன்னா டோட்டல் வேல்யூ வந்து இன்டீஜரில் தான் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க. அது வந்து இதுலேருந்து எடுத்து காட்டோன்னா S1 டாட் அப்படின்ற டோட்டல், ஏன்னா இங்கேருந்து எடுத்து இங்கே காட்டும். நான் இதை எழுதிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் நான் வந்து 3 சப்ஜெக்ட் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் 5 சப்ஜெக்ட் 6 எத்தனை சப்ஜெக்ட் வேணாலும் போடலாம், அது உங்களோட இஷ்டம். சப்ஜெக்ட் மட்டும் இல்லைங்க. இது யூஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன ஒரு மெத்தடு, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இது போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் கூட யூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் டி அப்படின்றத போடக்கூடாது, ஏன்னா ஆவரேஜ்ன்றதுனால பர்சன்டேஜ் எஃப் அதை தான் நான் போட்டு காட்டினேன். இப்போது S1 டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஏவிஜி அப்படின்றது தான் ஆவரேஜ். பார்த்திங்கன்னா ஓவராலாக நான் எழுதி முடிச்சிட்டேன். இங்கே கீழே கெட் கேரக்டர் எழுதிட்டேன். அப்புறம்
அதை எழுதிட்டு இப்போ என்ன அப்படின்னு ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பாருங்கள். இந்த S1 அப்படின்றதுலேயே நம்ம எவ்வளோ டேட்டா டைப்ஸை பார்த்திங்கன்னா கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம், இன்டீஜர், ஃப்ளோட், இது எல்லாத்தையும் S1 அப்படின்ற ஒரே இதில் ஒரு வேரியபிளாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்ற வேரியபிள் யூஸ் ஆகுது, ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ நான் எல்லாத்தையும் எழுதிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வாங்கிக்கிற இன்புட் டிஸ்பிளே பண்ணுறது எல்லாமே S1 டாட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, ரெஜிஸ்டர் M1 அப்படின்ற மாதிரி. இப்போ நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி உங்களுக்கு ஒரு அவுட்புட் காட்டணும். ரெஜிஸ்டர் இஸ் நாட் இங்கே நான் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே வெறும் ரெஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதனால தான் தப்பு வந்திருக்கு. இங்கே தெரியுதுங்களா, இன்புட் வாங்கும்போது இங்கே வெறும் REG மட்டும் கொடுத்துருக்கேன், ஆனால் இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா REGNO அப்படின்னு, அது ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்றது. அதனால் இங்கேயும் அதுவே தான் டிக்ளேர் பண்ணணும். இப்போ நான் சேவ் பண்ணிடுறேன், டைம் ரன் பண்ணி பார்த்தேன். ஸ்டூடெண்ட் நேம் செய்யணும், ரெஜிஸ்டர் நம்பர் 100 கொடுக்குறேன். 3 மார்க் கேட்குது. 1ல் 25 அப்படின்னு கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். 35 கொடுக்குறேன், என்டர் கொடுக்குறேன். 65 கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 3 மார்க் வாங்கிருச்சு. டோட்டல் பார்த்தீங்கன்னா 125. ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 41.60, அதாவது ஃப்ளோட்டில் காட்டியிருக்கு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு சின்ன மார்க் ஷீட்டை நீங்களே ஒன்றும் ரெடி பண்ணலாம். இது எல்லா இன்புட் அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நம்பரில் மட்டும்தான் நான் வாங்கியிருக்கேன். அதுதான் இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்றது. அடுத்த கிளாஸில் யூனியன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.